Taste the Daily. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சென்னையில் காற்றின் தரம் என்பது மிக மிக மோசமடைந்திருப்பதாக இந்த காற்றின் தரத்தை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிடும் அமைப்புகள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று சென்னையில் 919 என்ற அளவுக்கு காற்றின் தரம் மிக மிக மோசமாக இருப்பதாக அறிக்கை வெளியாகி இருக்கிறது. மார்கழி மாதத்தின் கடைசி நாளும் தை மாதம் பிறப்புக்கு முந்தின நாளான இந்த போகி பண்டிகையை ஒவ்வொரு ஆண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எரிப்பதும் புதியதை வரவேற்கும் விதமாக இந்த போகி பண்டிகை ஆரம்ப காலகட்டத்தில் கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் தற்போது பழைய பொருட்களை எரித்து டயர், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை எரித்து அதிக அளவிலான மாசு ஏற்படும் வகையிலான ஒரு பயன்பாட்டையே தற்போது பொதுமக்கள் கடைபிடிப்பதால் சென்னையின் காற்றின் தரம் என்பது மிக மிக மோசமடைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னை நகர் மட்டுமல்லாமல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் காற்றின் தரம் இதைவிட மோசமடைந்திருப்பதாகவே புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலவரப்படி சென்னையில் காற்றின் தரம் என்பது 919 என்ற அளவுக்கு மிக மிக மோசமடைந்திருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னை முழுவதுமே இது போன்று காற்றின் தரம் மிக மிக மோசமடைந்திருப்பதால் வெளியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் காலை நேரத்தில் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகின்றனர். மூச்சு விடுவது மட்டுமல்லாமல் மூச்சு சுவாசிப்பதும் மூக்கு எரிச்சல் போன்ற பல்வேறு பாதிப்புகளுக்கு பொதுமக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். சென்னை மட்டுமல்லாமல் வட சென்னை பகுதிகளிலும் அதிக அளவிலான பொருட்களை எரிப்பதால் அதிக அளவிலான காற்றின் தரம் என்பது மாசடைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பிளாஸ்டிக், டயர் போன்ற பொருட்களை எரித்து போகி பண்டிகையை கொண்டாடக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வை தமிழக அரசின் மாசு கட்டுப்பாடு வாரியம் வெளியிடவில்லை என்ற குற்றச்சாட்டை இயற்கை ஆர்வலர்கள் முன்வைக்கின்றனர். ஒவ்வொரு போகி பண்டிகையின் போதும் அதிக அளவில் காற்றின் தரம் பாதிப்படைவது அவற்றை தடுக்க மாசு கட்டுப்பாடு வாரியம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை கடந்த 5 ஆண்டுகளாக மிக மிக தரம் இல்லாமல் இருப்பதாகவே புள்ளி விவரங்கள் காண்பிக்கின்றன. ஏனென்றால் கடந்த 2021 ஆண்டிலிருந்து எடுத்துக்கொண்டால் இந்த 2026 தான் அதிக அளவில் காற்றின் தரம் மாசடைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு போதிய அளவிலான விழிப்புணர்வும் டயர், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை எரிக்கும் நபர்கள் மீது கடுமையான அபராதம் விதிக்காதது போன்றவையே இது போன்ற காற்றின் தரம் என்பது குறைந்து கொண்டே போவதற்கு காரணம் என்றும் இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிக அளவிலான காற்றின் தரம் மாசடைந்து பனி மூட்டத்துடன் புகை மூட்டம் சூழ்ந்திருப்பதால் சென்னையில் பெரும்பாலான சாலைகள் மிகுந்த போதிய வெளிச்சமின்மையாலும் இருள் சூழ்ந்த அளவிலேயே காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மஞ்சுளா.